நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா 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 கடை திறந்துட்டா. குடிமா. சீதா, உனக்கு ஒண்ணு ஆகல இல்லம்மா? எனக்கு ஒண்ணும் ஆகல அத்தை. சுவாமிகளே, அம்மா குடுங்க. இந்தாக்கு சில. பகவானே, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ. பரவாயில்லையா சீதா? ஓம் நமோ. என்னம்மா? என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க, ஒண்ணு இல்ல. ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொன்ன. என்ன இது? கையில ரத்தம். வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா. விடுங்க, பரவாயில்ல. முதல்ல பூஜை நடக்கட்டும். ஐயா, நீங்க சிலையை கொண்டு போங்க. சரிம்மா. பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் மருமக இவ்ளோ போராடி சிலையை கொண்டு வந்திருக்கானா? நான் ஒரு தைரியமான மருமகளை கொண்டு வந்திருக்கேன் தானே அர்த்தம். உன்னை கேவலமா பேசினவங்க கிட்ட நீ யாருன்னு நிரூபிச்சிட்டமா. ராம் சார். சார் வாங்க. இன்ஸ்பெக்டர், என் வைஃப் சேஃபா வந்துட்டா. அது மட்டும் இல்ல, காணாம போன சிலையையும் சேஃபா கொண்டு வந்துட்டா. வெரி குட். மேடம், உங்களுக்கு சிலை எங்க கிடைச்சது? அது அந்த இடம் எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு பெரிய வீடு. அங்கதான் என்னை கட்டி போட்டிருந்தாங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த திருட யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா 2 பேர் இருந்தாங்க, ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். அவங்கள பார்த்தா நீங்க அடையாளம் சொல்ல முடியுமா? சொல்லுவேங்க. அவங்கள பத்தி வேற ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? வேற அங்க ஒரு துண்டு சீட்டு கிடைச்சிச்சு. அதுல ஒரு பேரும் ஒரு போன் நம்பரும் இருந்துச்சு. என்ன பேர் எழுதி இருந்துச்சு?
அது அத சொல்ல தெரியல. ஆனா எழுத்து ஞாபகம் இருக்கு. எழுத்து ஞாபகம் இருக்கா? அப்படின்னா எழுதி காட்ட முடியுமா? கான்ஸ்டபிள், அது கொடுங்க. இந்தாங்க. சித்தார்த் சார், அந்த திருட்டு நகைலாம் வாங்குவானே, ஆமா, அவன் இவதான் சார். ஏற்கனவே மேல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் இருக்கு சார். ஐயோ, அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இனிமே அந்த திருடங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மிஸ்டர் ராம், உங்க மனைவியால எங்களுக்கு வேலை மிச்சமாச்சு. தேவைப்பட்டா அவங்க கிட்ட ஏதாவது விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஓகே சார். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகேங்க, வரோம் மேடம். சரிம்மா. சீதா, வா வாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் கமலாநாதாய நமः. ஓம் வாசுதேவாய நமः. ஓம் சனாதனாய நமः. ஓம் வசுதேவாத்மஜாய நமः. ஓம் புண்ணியாய நமः. ஓம் லீலா மானுஷ விக்கிரகாய நமः. ஓம் ஸ்ரீவஸ்த கௌஸ்துபதராய நமः. ஓம் ஹரயே நமः. ஓம் தேவகி நந்தனாய நமः. ஓம் ஸ்ரீசாய நமः. ஓம் நந்தகோப பிரியாத்மஜாய நமः. ஓம் பூதநாத் ஜீவிதஹராய நமः. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமः. ஓம் நவநீத நடாய நமः. ஓம் அனகாய நமः. ஓம் நவநீத நவாஹராய நமः. ஓம் திரிபங்கிணே நமः. ஓம் லலிதா கிருதயே நமः. ஓம் கோவிந்தாய நமः. ஓம் யோகினாம் ஹரயே நமः. ஓம் யமலார்ஜுத பஞ்சனாய நமः. ஸ்ரீகிருஷ்ண அஷ்டோத்திர சதராமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். ஓம் ஸ்ரீவர்ஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. அம்மா, தொலைஞ்சு போன கிருஷ்ண சிலையை கொண்டு வந்து இந்த கோவிலுக்கே பெருமையை சேர்த்துட்டேள். என் மேல இருந்த களங்கத்தையும் போக்கிட்டேள். அந்த கிருஷ்ணர் எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாருமா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்களை மாதிரி மருமக வேணும்னு நானும் கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிறேம்மா. சித்ரா தேவிமா,
உண்மையிலே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. நேர்ல பகட்டான எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா உண்மையான பக்தியை இங்க தான் பார்க்கறேன். அந்த புராணத்தை சீதைய யாரும் பார்த்ததில்ல. ஆனா இந்த சீத்தை கிருஷ்ணரையே காப்பாத்தி கொண்டு வந்திருக்கா. உட்காருமா. அத்தை நானா? ஆமா நீதான். உட்காருமா உட்காருமா. இல்ல உட்காருன்னு சொன்னேன். பிரியா போ சீதாக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. என்ன யோசிக்கிற? கூல் ட்ரிங்க்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரியாதா? போ போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் கூலா எடுத்துட்டு வா. இல்ல கால் வலிக்குதா? இப்ப பரவாயில்ல. அப்பாடா, இது கனவா நினைவானு கூட தெரியல. சீதா சொன்னதை கேட்டா அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. கோவில்ல எல்லாரும் சீதாவை பத்தி தான் புகழ்ந்து பேசுறாங்க. அனி, இந்த வீட்ல உங்க அளவுக்கு வேற யாருமே சாகசம் செஞ்சதே இல்ல. இந்த என்டர் த நியூ டிராகன் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்துல அந்த ஹீரோ சிலையை எடுத்துட்டு வர்றதுக்காக பெரிய சாகசம் பண்ணிருப்பாரு. அந்த அளவுக்கு நீங்க சாகசம் பண்ணிருக்கீங்கன்னா பாத்துக்கங்களேன். பாவண்டா சீதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சிலையை எடுத்துட்டு வந்திருக்கா. நீ என்னடானா கிண்டல் பண்ணிட்டே இருக்க. சாரிமா, நீங்க எல்லாரும் டயர்டா இருக்கீங்க. உங்களை லைட்டா சிரிக்க வைக்கலான்னு முயற்சி தான் பண்ணேன். அம்மா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீயும் போகல? ஓகே. சீதா, இந்தா கூல் ட்ரிங்க்ஸ் குடி. இந்தா குடிமா. ஃபுல்லா குடிச்சிரு. போதும் அத்தை. பரவாயில்ல குடி. போதும். சீதா, நீ தொலைஞ்சிட்டன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? இவங்க கூடலாம் சேர்ந்து நானும் உன்னை ஊரெல்லாம் தேடினேன். நீ நல்லபடியா வந்த உடனேதான் எனக்கு மூச்சே வந்துச்சு. உனக்கு ஒன்னும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். பிரியா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவ ரொம்ப அசதியா இருக்கா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சீதா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. பரவாயில்ல அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ எந்த அளவுக்கு அசதியா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. போமா. போ. சரிங்க அத்தை. அம்மா, யோ அத்தை, நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஏனில ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன வேலை செஞ்ச நீ? போ, போய் எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு. கிளாஸ். பரவாயில்ல சித்ரா, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ போய் ரெஸ்ட் எடு.
அவ எப்படா சாக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா. நீ அவளுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்ட. சொல்லு பிரியா. எப்படி போச்சு உங்க கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம்? அது எப்படிமா சொல்றது? சீதா இப்ப எங்க ஏரியால ஸ்டார் ஆயிட்டான். என்ன ஸ்டாரு? பவர் ஸ்டாரா? இல்லம்மா, இன்னைக்கு பூஜை பண்றதுக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம்ல. அப்படியா? ஆமாமா, இப்ப அந்த சித்ரா தேவி தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்கா. அவளுக்கு ஜூஸ் கொடுக்க சொல்லி என்கிட்டயே சொல்றா. அவளை நான் என்ன பண்றது? சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ அமைதியா இரு. இனிமே என்ன பண்றதுன்னு நானே போன் பண்ணி சொல்றேன். சரிமா. சீதா, இன்னைக்கு ஒரு நாள் நீ சந்தோஷமா இரு. நாளைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு. பாத்து குளிச்சிட்டு வந்துடுறேன். சீதா, கணக்கு பாடம் அப்படியே இருக்கு, சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ரவி பேப்பர் படிச்சான்னா ரேக்ல மறுபடியும் எடுத்து வைக்கவே மாட்டான். என்ன சித்ரா, கொஞ்சம் ரவி கிட்ட சொல்லி வைமா. பேப்பர் படிச்சதும் பேப்பரை மறுபடியும் ரேக்ல வைக்க சொல்லு. சரி, நீ ஏதோ சொல்ல வந்த, என்ன விஷயம்? இல்ல சித்ரா, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வேலைக்கு ஆள் வேற கிடைக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. வேலைக்காரி இல்லனா நாம தான் சமாளிக்கணும். நாம தான் செஞ்சாகணும். இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யலாமா? கேசரி பண்ணிடுவோம். கேசரினா ராமுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன? சீதா சூப்பரா கேசரி செய்வா. ஆனா நீதான் அவளை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கியே. அத்தை, என்ன சீதா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? பரவாயில்ல அத்தை, கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கு. நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? அத்தை, என் படிப்புக்கு பாதிப்பு வராதபடி நான் பாத்துக்கிறேன். வேண்டான்னு சொல்லிடாதீங்க. நீ ஏன் விருப்பப்பட்டு வேலை செய்யறேன்னு சொல்லும் போது நான் எதுக்கு வேணான்னு சொல்ல போறேன்? சரிங்க அத்தை, முதல்ல உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். சீதா, படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? இல்ல, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போய் படிக்கிறேங்க. அத்தை தான் சொன்னாங்க. சரி, சீக்கிரமா வா. நீ படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. ஆமா, அத்தைய காணும். உள்ள எங்கேயாவது இருப்பாங்க.
சரி போய் பேசிட்டு வருவோம். சரி. எல்லாரும் சீதாவுக்கே சப்போர்ட் பண்றாங்களே. பிரியா, இப்படியே போச்சுன்னா நீ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக முடியாது, வேலைக்காரியா தான் ஆவ. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, ஏதாவது பண்ணணும். ஹலோ சீதாக்கா, நான் அம்மு பேசுறேன்க்கா. ஹே அம்மு, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமாக்கா? எதுக்கு கூப்பிட்ட? ஹாப்பி பர்த்டே. ஐயோ, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா, அதனால நான் விஷ் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். நான் மறந்தே போயிட்டேன்டா. உன் பர்த்டேவை நீயே மறந்துட்டியா? நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், அங்க எல்லாரும் சேர்ந்து உன் பர்த்டேவை கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ யாருக்கும் சொல்லலையாக்கா? சொல்றதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லையடா கண்ணா. இப்ப போய் சொல்லு, ராம் மாமா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. சரி அம்மு, நான் சொல்றேன். சரிக்கா. ஏய் குட்டி பிசாசு, இங்க என்னடி பண்ற? அம்மு, சீதாக்காக்கு பர்த்டே இல்லையா, அதனால தான் இங்க வந்து விஷ் பண்ணேன். அம்மு, ஏய் இங்க பாரு, இன்னொரு தடவை இங்க வந்து அவளுக்கு ஃபோன் பண்ண உன் கொன்னு பழுத்துரும். என்ன? மம்மி டாடி வெளில போயிருக்காங்க, அதனால தான் நான் இங்க வந்து ஃபோன் பண்ணேன். மம்மி டாடி வெளியில போனா உனக்கு இந்த ஃபோன் தான் கிடைச்சதா? போடி பா பா. உனக்கு பேசுறதுக்கு இந்த ஃபோன் தான் கிடைச்சதா? என்ன பில் உங்க அப்பா வந்து கட்டுவான்? ச்சே. இப்ப போய் சொல்லு, ராம் மாமா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. தீரன